உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜரா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசி மாத பலன்கள். அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற புரட்டாசி மாத பலன்கள் உண்மையாக நிச்சயமாக, ஏன்னா அப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோக பலன்களை யாருக்கு பார்க்க போறோம்னா, சிம்ம ராசி. அதாவது புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை இருக்கக்கூடிய சிறப்பு யோக பலன்கள். இதற்குரிய ஆங்கில தேதி 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய சிறந்த யோக பலன்கள். நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் என்பது அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற உயர்ந்த உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, வேற லெவல்ல கொண்டு போகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அதற்கு முக்கிய காரணம் 3 கிரகங்களுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், கிரக வலிமைகள். அதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாக அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு அதே நேரம் நீங்க ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வருஷ கணக்கு அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்ச வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க. எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையாக இருக்கு. இவங்க பிரச்சனை தெரியும், குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை எடுத்த கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? ஆனா வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க. வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல. ஏதோ திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன். என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா? ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய், எத்தனையோ இடம் ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒண்ணுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கோம். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் நிகழ்ச்சியின் மூலம். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதாங்க உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாங்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, அதாவது 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு.
அது சந்தேகம் இல்லை. திரும்ப தான் சொன்னேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். இப்ப இந்த புரட்டாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய சிறந்த யோக பலன்கள் சிம்ம ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய புரட்டாசி 1ஆம் தேதியே ஆரம்பமே அமக்கலமாக அமோகமாக ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் அன்றைய தினம் பௌர்ணமியில் ஆரம்பிக்கின்றது இந்த புரட்டாசி மாதம். ஆரம்பிக்கும் போதே நல்ல யோகத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. ஆரம்பிக்கும் போதே என்னடா ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கு, சரியில்லை, அது ஆரம்பமே சரியில்லை அப்படிங்க வராம ஆரம்பிக்கிற நாளே அமோகமாக ஆரம்பிக்கின்றது. அடுத்து இந்த புரட்டாசி மாதமே நமக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மிகப்பெரிய தீய சக்தியெல்லாம் அழியக்கூடிய ஒரு அருமையான நாட்கள் நவராத்திரி. புரட்டாசி 17ஆம் தேதி, அதாவது 3/10/2024 3/10/2024 அன்று எல்லாருடைய வீட்டிலும் நவராத்திரி, அதாவது உலகமெங்கும் நவராத்திரி விழா ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி விழா ஆரம்பமாகி முடிவடைகிற நவராத்திரியினுடைய இறுதி நாளாக 11/10/2024 அன்று நவராத்திரி விழா இறுதி நாளாக சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாடப்படுகின்றது. அதற்கு அடுத்த நாள் 12/10/2024 அன்று விஜயதசமி. விஜயதசமி என்ற விஜயம் என்றால் வெற்றி, விஜயம் என்றால் வெற்றி, விஜயம் என்றால் அதான் விஜயதசமின்னு சொல்லக்கூடிய அசுரனை அழித்து அசுர சக்தியிலே அழித்த நாள் விஜயதசமி. இப்படிப்பட்ட சிறந்த யோகமான அந்த புரட்டாசி மாதத்தில் அந்த புரட்டாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் இந்த சிம்ம ராசிக்கு முதல்ல பார்ப்போம். அதாவது உலகத்துல ஒரு முக்கியமான கிரகங்கள் ஒரு மாற்றம் பெறும் பொழுது அநேகரோட வாழ்க்கையை வேற லெவல்ல புரட்டி படப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு பலன்களை உள்ள சிறந்த கிரக அமைப்புகளை பத்தி தான் அந்த புரட்டாசி மாத பலன்களை சிம்ம ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல சிம்ம ராசிக்கு முதல்ல தனம், வாக்கு, வருமானம், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் புதன், அதாவது புதன் ஒரு 3 நாள் புரட்டாசி ஆரம்பி ஒரு 2 நாள் மட்டும்தான் அதுல இருப்பாரு. 3ஆம் தேதி புரட்டாசி 3ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு வந்துடுவார். அதாவது 19/9/2024 அன்று புதன் ஆட்சி, அதாவது சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்துல ஆட்சி உச்சம் பெறுகின்ற சூரியனோடு சேர்ந்து, சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியனோடு சேர்ந்து ஆட்சி உச்சம் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகம். அதான் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, வேற லெவல்ல புரட்டி போடுகின்ற ஒரு உச்சமான கிரகத்தினுடைய உச்ச பலன்கள், உச்சத்துக்கு கொண்டு செல்கின்ற உச்ச பலன்கள் வேற லெவல். அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். சரி, அடுத்து 3/10 சிம்மராசிக்கு 3/10க்குரியவன் பேர், பதவி, உத்தியோகம், புகழ், காசு, பணம் கொட்டித் தருகின்ற சுக்கிரன். சுக்கிரனை பத்தி சொல்ல வேணாம், அந்த காலத்து இந்த காலம் சொல்லுவாங்க. அடிக்கிறது வேற சுக்கிரன். அது எப்ப அடிக்க போகுது? அந்த அடிக்கிற காலம் தான் வேற லெவல்ல புரட்டி போட போகுதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆக 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றது. அதே புரட்டாசி 3ஆம் தேதி 19/9/2024 புதனும் ஆட்சி உச்சம் பெறுகிறார் சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தில். அதே 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த யோகமான காலம். அடுத்து சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, அதாவது சிம்மராசி சாதாரண இடத்துல, 7ஆம் இடத்துல கண்டகசனி சாதாரண இடத்துல இல்ல. நான் சொன்ன பத்திய வேற லெவல், வேற அதுவும் வேற லெவல் தான், டாப் லெவல். சிம்மராசிக்காக டாப் லெவல்ல கொண்டு போகிற இடத்துல சனி பகவான் பாதிப்பு தரக்கூடிய இடத்துல இல்லை, பாதிப்பு தரக்கூடிய இடத்துல இல்லை. பொதுவாக கடகராசிக்கு சிம்மராசிக்கு சனி பகவான் பாதிப்பை தர மாட்டார். கடகராசிக்கு சிம்மராசிக்கு சனி பகவான் பாதிப்பெல்லாம் தரவே மாட்டார். மேலும் எல்லாரும் அஷ்டமதி சனி கண்டகச்சனி அதை பத்தி கவலையப்படாது. சரி, அடுத்து சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு.
8ஆம் இடத்தில் ராகு இருந்தால் குரு வீட்டில் ராகு இருக்கிறார். அந்த குரு இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்ப வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொழில், எதிர்பாராத வேறு இன ஜாதி மக்களால் வெளிநாட்டு உறவுகளால் அதிகமான வருமானங்கள், புதிய ஒப்பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய வேற வெளிநாடு போல சில வெளி மாநிலங்கள் அப்படி வச்சுக்கோங்க. எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகணும். சில வெளி மாநிலங்கள், வெளி ஊர்கள், வேற இன ஜாதி மக்களை, வேறு மொழி பேசக்கூடிய ஜாதி மக்களை நன்மை அடையக்கூடிய காலங்கள். இப்ப சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தில் அரசு கிரகம் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. சிம்மராசிக்கு அதிபதியே, சிம்மராசி என்றாலே பொதுவா அரசு சம்பந்தப்பட்ட இடம். அதற்கு அதிபதியே 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது புதிய வேலை வாய்ப்பு, அரசு உத்தியோகம், அதே லாபாதிபதி மேல சிம்மராசிக்கு லாபாதிபதி 2ஆம் இடத்துக்கு வராரு. அதான் புதன் லாபாதிபதி. சிம்மராசிக்கு 11ஆம் இடம் லாபாதிபதியே உச்சம் பெறுகின்ற அருமையான இடம். அப்ப காசு பணம் கொட்ட போதுன்னு அர்த்தம். வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி, நல்ல வேலை, நல்ல இடமாற்றம், பதவி உயர்வு, நண்பர்களால், உறவுகளால், அரசு உத்தியோகத்தால் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அருமையான காலங்கள், அற்புதமான காலங்கள், நினைச்சதில் நடக்கக்கூடிய காலங்கள். ஒரு ராசிக்கு அதிபதி வலிமை அடைந்தால், ராசி தான் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் ராசி. அதான் சிம்ம ராசி சந்திரன் இருக்கக்கூடிய இடம். சந்திரன் யாரு? மனோகாரன். இப்ப மனசில் நினைக்கிறது போது நடத்தக்கூடியவன் மனோகாரன். மனசில் நினைச்சாலும் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். சரி, அடுத்து இந்த மனசில் நினைக்கிற போற அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடியது, அடுத்த வெற்றியை தரக்கூடியது, முழுமையா வெற்றி அடைக்கிறது 3-10க்குரிய சுக்கிரன் வலிமை அடைகின்ற ஒரு காலம். 10ஆம் இடம் தொழில், தசம தொழில் ஸ்தானாதிபதி. எந்த தொழில் செய்தாலும் சரி, வாகன தொழிலா, ஆடை வியாபாரமா, செல்போன் தொழிலா, டெக்ஸ்டைலா, கார்மெண்ட்ஸா, அழகு சாதனங்களா, உணவுப் பொருள்களா, சினிமா துறையா, கலைத்துறை, சினிமா துறை, எந்த துறை இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி, பேரும் புகழும், நல்ல முன்னேற்றங்களும், நல்ல வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய வேற லெவல்ல புரட்டி போடக்கூடிய காலம். புரட்டாசி மாதம் வேற லெவல்ல புரட்டி போடுகின்ற மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய வலிமை சிறப்பா. ஆக இத்தனை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மராசிக்கு 4-9 லாபஸ்தானத்தில் நல்ல ஒரு மந்திரியை பார்க்க போனோம். ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டு, ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்க பார்க்க போறோம். இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்கள். ஒரு இடம் வீடு சம்பந்தப்பட்ட சொத்துக்களை நல்லபடியா வெற்றியா முடியக்கூடிய காலங்கள். ஏன்னா 4-9 லாபஸ்தானத்திற்கு போய் எல்லா உயர்ந்த மனிதர்களோடு நல்ல ஆதரவை பெற்று அவருடைய ஒரு பக்கபலமாக இருந்து மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய காலங்கள். தொழில் வெற்றிகள், பதவி உயர்வுகள், நீண்ட தூர பயணங்கள், அதை பத்தி முதலே சொல்லியாச்சு. ஆக அசாதாரணமான அசத்தலான அற்புதமான வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற யோகம் தான் இந்த புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட சிறந்த யோகம் சிம்ம ராசிக்கு உறுதியாக உண்டு. அப்ப இதுல சொல்லுகின்ற பலன்கள், ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், சங்கடங்கள், அது நடக்கல இது நடக்கலங்க அப்படின்னு வேதனைகள் எதுவா இருந்தா இதுல நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் உங்க பிறந்த, இது பொது பலன், அத்தனை பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன். இது உங்க தனிப்பட்ட பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிற அந்த யோகத்தை நான் பார்ப்போம். கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி, நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, அதுக்கு முன்னாடி திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கு, ஜோசியம் தப்பா இருக்கும். ஏன்னா பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்டான் ஜோதிட சாஸ்திரம். இது நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அடிக்கடி. சில பேருக்கு அது என்னங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேதனை இருந்தாலும் இதுதானுங்க பிரச்சனை. மக்களுக்கு நடக்கணும்ல, அது நடக்காததான நானும் என்னோட 30 ஆண்டு கால அனுபவத்துல நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
18 சித்தர்கள், ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனையை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஒரு முறை கூட ஜாதத்தை பார்க்க வர்றதில்ல, ஒன்னும் வருஷமா பார்த்துக்கிட்டு என்கிட்ட குறை சொல்லிட்டு இருக்க ஆளுக்கு அது தேவையில்லை. நமக்கு வேதனைப்படுற உங்களுக்காகத்தானே, அதுக்காகத்தான். அப்படி தூக்கியாச்சுன்னா எந்த பிரச்சனை ஒரு முறை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே இருக்கும் என்ற உத்தரவாதத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதிராக நடக்கல என்ற வேதனையும் சொல்லிக்கிட்டு. சரி, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். எல்லாரும் வாழ்க வளமுடன், நிறைந்த செல்வங்களோடு நல்ல சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலம் அமைட்டும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.